அண்மை செய்தி. தொகுதி பங்கீடு தொடர்பாக காங்கிரஸ் கட்சியுடன் நாளை பேச்சுவார்த்தை நடத்துகிறது திமுக. தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் பல்வேறு கட்சிகளுடன் திமுக தலைமை தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய சூழலில் நாளைய தினம் காங்கிரஸ் கட்சியுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்த தற்பொழுது ஆயத்தமாகி வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நௌஷாத், கூடுதல் விவரங்கள். வணக்கம் அர்னேஷ். நாளை திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக ஒரு தகவல் இருக்கிறது. குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடுகிறது என இருக்கிறது. குறிப்பாக திமுக தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள பேச்சுவார்த்தை குழுவிலும் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவிலும் இன்னும் நேரடியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபடவில்லை. ஆனால் திமுக தலைவர் ஸ்டாலினுடன் தேசிய பொதுச் செயலாளரும் துணை பொதுச் செயலாளரும் கனிமொழியுடன் காங்கிரஸ் கட்சியின் மேட பொறுப்பாளர் கிருஷ்ணோடகர் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இந்த நிலையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் திமுக மற்றும் காங்கிரசார் நாளை ஈடுபட உள்ளதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. ஏனென்றால் தொடர்ந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி நீடிக்குமா அல்லது பாஜகவுடன் என்ற கேள்வி புறம் குறிப்பில் சட்டை கட்சியிலும் பேச்சு நடத்துவதாக கடந்த நேற்று குறிப்பாக தனியா ஒரு ஆங்கில நாடுகளுக்கு ஒரு பேச்சு எடுத்திருந்தார். அது குறிப்பாக ஏற்படுகிறது. ஏன்னா இதுவரைக்குமே கிரிஜோடகரை தமிழக முதல் சந்திக்கவில்லை. கடந்த இதுவரை தமிழகத்தில் கிட்ட பல முறை வந்து கூட தமிழக சந்திக்கவில்லை. இன்னைக்கு குறித்த பேச்சுவார்த்தை கூட அழைக்கவில்லை குற்றச்சாட்டு பலராக பேசப்பட்டது. அது முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியதான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சரியா அந்த 7 மணி நேரத்தில் முதல்வரை கேசி வேணுகோபால் நேரடியாக வந்து சந்தித்து பேசுவது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்பட்டது. அந்த காங்கிரஸ் பேச்சுவார்த்தை தொடர்கிறது நீடிக்கிறது என்ற முற்றுப்புள்ளி விவசாயம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. இந்த போதிலும் கூட நேற்று முதல் கிரிஜோடகர் பேசியதற்கு ஒரு பரவலாக பேசப்பட்ட நிலையில நாளை திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது நடைபெறும் என ஒரு தகவல் இருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி நீடிக்குமா அல்லது நாளை பேச்சுவார்த்தை என்பது இறுதி செய்யப்பட்டு தேர்தலில் ஒன்று எதிர்கொள்வாரா என்ற ஒரு கேள்வி வந்திருக்கிறது. அன்னை கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நௌஷாத். அண்மை செய்தி. தொகுதி பங்கீடு தொடர்பாக காங்கிரஸ் கட்சியுடன் நாளை பேச்சுவார்த்தை நடத்துகிறது திமுக. தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் பல்வேறு கட்சிகளுடன் திமுக தலைமை தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய சூழலில் நாளைய தினம் காங்கிரஸ் கட்சியுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்த தற்பொழுது ஆயத்தமாகி வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நௌஷாத், கூடுதல் விவரங்கள். வணக்கம் அர்னேஷ். நாளை திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக ஒரு தகவல் இருக்கிறது. குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடுகிறது என இருக்கிறது. குறிப்பாக திமுக தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள பேச்சுவார்த்தை குழுவிலும் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவிலும் இன்னும் நேரடியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபடவில்லை. ஆனால் திமுக தலைவர் ஸ்டாலினுடன் தேசிய பொதுச் செயலாளரும் துணை பொதுச் செயலாளரும் கனிமொழியுடன் காங்கிரஸ் கட்சியின் மேட பொறுப்பாளர் கிருஷ்ணோடகர் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இந்த நிலையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் திமுக மற்றும் காங்கிரசார் நாளை ஈடுபட உள்ளதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. ஏனென்றால் தொடர்ந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி நீடிக்குமா அல்லது பாஜகவுடன் என்ற கேள்வி புறம் குறிப்பில் சட்டை கட்சியிலும் பேச்சு நடத்துவதாக கடந்த நேற்று குறிப்பாக தனியா ஒரு ஆங்கில நாடுகளுக்கு ஒரு பேச்சு எடுத்திருந்தார். அது குறிப்பாக ஏற்படுகிறது. ஏன்னா இதுவரைக்குமே கிரிஜோடகரை தமிழக முதல் சந்திக்கவில்லை. கடந்த இதுவரை தமிழகத்தில் கிட்ட பல முறை வந்து கூட தமிழக சந்திக்கவில்லை. இன்னைக்கு குறித்த பேச்சுவார்த்தை கூட அழைக்கவில்லை குற்றச்சாட்டு பலராக பேசப்பட்டது. அது முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியதான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சரியா அந்த 7 மணி நேரத்தில் முதல்வரை கேசி வேணுகோபால் நேரடியாக வந்து சந்தித்து பேசுவது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்பட்டது. அந்த காங்கிரஸ் பேச்சுவார்த்தை தொடர்கிறது நீடிக்கிறது என்ற முற்றுப்புள்ளி விவசாயம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. இந்த போதிலும் கூட நேற்று முதல் கிரிஜோடகர் பேசியதற்கு ஒரு பரவலாக பேசப்பட்ட நிலையில நாளை திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது நடைபெறும் என ஒரு தகவல் இருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி நீடிக்குமா அல்லது நாளை பேச்சுவார்த்தை என்பது இறுதி செய்யப்பட்டு தேர்தலில் ஒன்று எதிர்கொள்வாரா என்ற ஒரு கேள்வி வந்திருக்கிறது. அன்னை கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நௌஷாத். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.